வணக்கம், இது உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. மைக்ரோமேக்ஸ் சமீப காலமாக ரொம்ப மிக குறைந்த விலையில் நல்ல அருமையான தரமான மொபைல் ஃபோன்ஸில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் 2B, 2 Note அண்ட் 1B இந்த மாதிரி பி வரிசையிலேருந்து இப்போ சி சீரீஸில் அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஃபோன் தான் இந்த 2C. ஸோ இந்த 2C ஃபோன் வந்துட்டு இன்னும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. ஸோ கூடிய சீக்கிரமே மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இதுக்கு முன்னாடி வந்த மைக்ரோமேக்ஸ் பேக்கிங் மாதிரியே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபோனில் என்னென்னா நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோனில் வந்துட்டு கார்டெக்ஸ் ஆக்டா-கோர் ப்ராசஸர் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேட்ரி பவர் வந்துட்டு சேவ் பண்ணும். அதுக்கப்புறமா 16.6 cm ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் 8 MP AI கேமரா, அதுவும் டியூவல் கேமரா இருக்குது. ப்ளஸ் 5000 mAh பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்துட்டு ஒரு மேரத்தான் பேட்ரி அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மைக்ரோமேக்ஸ் சைட்லேருந்து. ஸோ இந்த ஃபோன் வந்துட்டு பியூர் ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வருது. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே நோ ஆட்ஸ், நோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ வாங்க இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, பட் ஓகே. ஃபோன் வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ப்ரெட்டி டீசெண்டான ஒரு பேக்கிங் தான், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பேக்கிங் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பின்னாடி வந்துட்டு அதோட IME நம்பர்ஸ், இதோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் அதோட ப்ராடக்டோட சிம் ஸ்லாட்டோட ஒர்க்கிங், ஸோ இதெல்லாமே ஸ்டிக்கர் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபோனை நம்ம வந்து அப்புறமா செக் பண்ணலாம். ஃபஸ்ட் பாக்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துக்கலாங்க பார்ப்போம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேப்பர், ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவருக்குள்ளாடி எப்பவும் போல் வழக்கம் போல் எல்லா ஃபோன்லேயும் தரது மாதிரி கண்டிப்பாக ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா அது ஒரு சிம் எஜெக்டர் பின் வழக்கம் போலவே இருக்குது. அது கூடவே பின்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாம்சங் இதே தான் பண்ணுறாங்க. அவங்களோட லோவர் எண்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு கவர் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மைக்ரோமேக்ஸும் அவங்களோட ஒரு ட்ரேட்மார்க்காக இப்போ கவர், அதோட சேர்த்து ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு அப்படின்ற ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த சிலிக்கான் கவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான சிலிக்கான் கவர் தான். ஸோ இல்லைனா நீங்கள் கஷ்டமாக உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வந்துட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கூட கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் இருக்காங்க. ஸோ அது வந்து 200 mAh சார்ஜர். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான சார்ஜர் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு சார்ஜர் தான். மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து இந்த காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குவாலிட்டியாகவே கொடுத்துருக்கலாம். பட் சார்ஜர் வந்துட்டு ஒரு நம்ம நார்மலாக அவுட் சைடு வாங்குற சார்ஜர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ ஒரு Type-C, உங்களுக்கு இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக Type-C கேபிள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக அவங்க Type-C போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ Type-C சார்ஜர், அதுக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸுக்குள்ளாடி வருது. அண்ட் நம்ம பாக்ஸை ஓரமாக வச்சுக்கலாம். இனிமேல் நம்ம ஃபோனை எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபோனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஃபோனை வந்துட்டு அன்ராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் வந்துட்டு ஐஃபோன் மாதிரி ரேப் பண்ணாமல் சைட்லேருந்து ஒரு ஸ்டிக்கி டைப் ஆஃப் ஒரு ரேப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. பட் ஓகே, ஸ்டில் ஃபோனோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுக்காக ரொம்பவே சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஸ்க்ரீன் கார்டு, ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே போடலை. ஸோ வாங்க ஃபோனை நம்ம வந்துட்டு பார்த்துலாம். இங்கே ஃபோனில் வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்களுக்கு சிம் எஜெக்டர் போர்ட் வருது. சிம் எஜெக்டர் போர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்துட்டு அவ்வளோ தின்னாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஃபோன்லாம் இல்லை, ரொம்ப ஸ்லிம் அண்ட் தின்னான ஒரு ஃபோன் தான். ஸோ உங்களோட சிம் எஜெக்டர் ஸ்லாட் அந்த சைஸ்லேருந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான் அந்த ஃபோனோட சைஸே. ஸோ இந்த சைட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் எவ்வளோ சைஸ், இதோட பெருசு எவ்வளோ, இதோட விட்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்துட்டு டியூவல் கேமரா வித் AI கேமரா இருக்குது. ஸோ அதை அவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சாம்சங்கோட கேமரா ஃபீச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸோ நம்ம வந்துட்டு டைம் எடுத்துக்குது. அதோட பூட்டிங் டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் பூட்டிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம் ஃபோன் ஆன் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக யாரும் ஃபோன் வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படிலாம் நினச்சிக்க வேணாம். ஃபோன் பூட்டிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் UI, அவங்களோட ஸ்பெஷல் UI எதுவுமே யூஸ் பண்ணல. ஆண்ட்ராய்டோட ஸ்டாக் OS தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு
ஃபோன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பூட் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பட் யூசேஜ் வைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதோட குயிக் செட்டப் வந்துட்டு ஸ்க்ரீன் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோன்லேயும் வரது மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஒய்ஃபை இல்லைனா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த ஃபோனை வந்து கான்ஃபிகர் பண்ணி நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணிப்போம். ஸோ அதை நம்ம வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இங்கேருந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு ஃபோன் வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷைனிங்கான சாண்ட் வால்பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளோட ஆப்ஸ் அது வித் கூகுள் ஸ்டாக் வைஸ் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஸோ அடிஷ்னலாக எந்த ஒரு பக்கி சாஃப்ட்வேரோ இல்லைனா எந்த ஒரு ஆட் சாஃப்ட்வேர்ஸும் எதுவுமே இருக்காது. ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக் வைஸ் ஆண்ட்ராய்டு நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட ஆப்ஸ் எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, அது வந்துட்டு ஒரு மைனஸ். இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸில் எல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இருந்துச்சு. பட் இதில் இல்லை, இதில் வந்துட்டு ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஸ்வைப் லாக் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்துட்டு ஆண்ட்ராய்டு 10 OSல வருது. 11 வந்துட்டு கூடிய சீக்கிரமே அவங்க அப்டேட் கொடுக்கலாம் என நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஃபோனில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் லெஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம 5G ஆப்ஷன் இல்லை. இப்போ வர எல்லா ஃபீச்சர் ஃபோன்ஸுமே 5G ஆப்ஷன்ஸோடு தான் வருது. பட் இந்த ஃபோன் வந்து 4G தான் ஸ்டில். பட் ஒரு லோவர் எண்ட் ஒரு லோ ப்ரைஸ் ஃபோன் ரேஞ்சில் இந்த ஃபோன் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஏஐ கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேமரா வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கேமரா வந்துட்டு இவங்க இந்த வாட்டி கேமராவில் வந்து ஃபோட்டோ, போர்ட்ரேட் மோட், அப்புறம் வந்துட்டு ப்ரோ மோட், வீடியோ மோட், ஸ்லோ மோஷன் இருக்குது. இவங்ககிட்ட நைட் மோட், பேனராமா மோட் இப்படின்ட்டு இந்த கேமராவோட நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இந்த கேமராவில் எடுத்த ஒரு லேண்ட்ஸ்கேப் வியூ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா ஒரு மைக்ரோ ஷாட் எடுத்தோம். ஸோ மைக்ரோ ஷாட்டும் ரொம்பவே அருமையாக வந்துருக்கு, ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்குது, கலர் கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு செல்ஃபி. இந்த ஃபோனில் வந்துட்டு ஒரு 13 MB + 2 MB உங்களுக்கு வந்து ரியர் கேமரா ப்ளஸ் வந்து 5 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்குது, ப்ளஸ் போர்ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கேமரா வந்து எந்த விதத்துலையும் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இந்த லோவர் ப்ரைஸில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு அருமையான கேமரா ஃபோன் இது வந்துட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் கேமிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த ஃபோனில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் வந்துட்டு இன்னுமே டைம் லேப்ஸ், QR கோட் ஸ்கேனிங், நைட் மோட் அப்படின்ட்டு கேமராக்குள்ளாடி அவங்க வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுறது ரொம்பவே கேமரா வைஸ் வந்துட்டு நீங்கள் கேமராவோட ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது இந்த ஃபோனில். ஒன்லி எக்ஸப்ட் நம்ம வந்து கூகுள் ஸ்டாக் வைஸை தாண்டி கேமராவோட ஃபீச்சர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக நிறைய இருக்குது. மற்ற மாதிரி ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 4GB RAM இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம்மில் 2 SIM ஸ்லாட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்துட்டு உங்களுக்கு 2 SIM கார்டும் ஒரே டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஹைப்ரிட் ஃபோன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இன்னொரு சிம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோட்டலி இந்த ஃபோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்கான ஒரு நல்ல ஃபோன். உங்களுக்கு இது ப்ரௌன் கலர் மற்றும் சில 2-3 அதர் கலர்ஸ்லேயும் இந்த ஃபோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். பட் கூடிய சீக்கிரம் இது மார்க்கெட்டில் அவைலபிள் ஆகும். ஸோ இந்த ஃபோன் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிலீஸ் டேட்டு மற்றும் அதை குறித்தின அது எப்போ ரிலீஸ் ஆகும் இது போன்ற தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அங்கேருந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். அதுபோக தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட அடுத்த வீடியோவை இன்னுமே பெட்டராக பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.